வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணினி ஆசிரியர்கள் போராட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதாவது 2006 முதல் 2011 வரை கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி நடக்கும்போது சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தில் 6வது பாடமாக கணினி அறிவியல் 6 முதல் 10 வரை சேர்க்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த கணினி பாடங்கள் என்பது தனி பாடமாக இருந்த கணினி பாடத்தை அறிவியல் பாடத்தோடு சேர்த்து ஒரு பாடமாக பிரித்து வைக்கப்பட்டது. கண் துடைப்புக்காக வைக்கப்பட்டதை தவிர மற்றபடி என்ன பண்ணலை. அந்த தனி ஒரு ஆசிரியர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என கலைஞர் நினைத்த திட்டத்தை அடுத்து வந்த அரசு செயல்படுத்தவில்லை. 2021 பதவியேற்றிருக்கிற மீண்டும் திமுக கழகத்தின் ஆட்சி வந்தபோது கணினி ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என கணினி ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி இன்று வரை அந்த கோரிக்கையாகவே இருக்கின்றன, இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. 6 முதல் 12 வரை உள்ள பள்ளிகளில் மட்டுமல்ல, 1 முதல் 10 வரை உள்ள தொடக்க பள்ளியானாலும் சரி, நடுநிலை பள்ளிகளானாலும் சரி, உயர்நிலை பள்ளிகளானாலும் சரி, இந்த பள்ளிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு கணினி அறிவியலை கற்றுத்தருவதற்கு கணினி பயிற்றுனர்களை கண்டிப்பாக பயிற்றுவிக்க வேண்டும், கண்டிப்பாக பணியமர்த்த வேண்டும் என ஒரே ஒரு கோரிக்கையுடன் போராடி வருகிறார்கள் கணினி ஆசிரியர். சரி, இது இப்படி இருக்க, ஆனால் இப்போது நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்குலர். சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி ஹைடெக் லேபை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவுட் சோர்ஸ் மூலமாக ஆட்கள் எடுக்கிறாங்க. என்ன இதை அவுட் சோர்ஸ் மூலமாக ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, ஹைடெக் லேபை அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர், ஹைடெக் லேபில் அதை நிர்வகிக்கிறதுக்கும் அதை பயிற்றுவிக்கிறதுக்கும் அதுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. அப்போ யாரை எடுக்கணும்? கணினி தெரிஞ்சவங்களை, கணினி அறிவியல் படித்தவங்களை ஏற்கனவே கேட்டுட்ருக்குறாங்க. 6 முதல் 10 வரை நீங்கள் கலைஞர் கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ அவங்கள தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கணும். நல்லா இது பண்ணால் அப்படி தானே. அதுக்கு ஒரு சர்க்குலரும் விட்டுருக்காங்க. 2 விதமாக டெஸ்ட் நடத்துவாங்க. ஒன்று ஸ்க்ரீன் டெஸ்ட், இன்னொன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். யார் நடத்தும் அப்படின்னா, கெல்ட்ரான் அப்படிங்கிற நிறுவனம் நடத்தும். அந்த கெல்ட்ரான் நிறுவனம் உங்களுக்கு டெஸ்ட் நடத்தும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்குலரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான், நல்ல இதுதான். ஆனால் இதில் கணினி தெரிஞ்சவங்கள மாதிரி தானே என்ன செய்யணும், கணினி தெரிஞ்சவங்க, கணினி படித்தவங்க அந்த பயிற்றுவிக்கிறதுக்கு என்ன செய்யணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கும் கணினி தெரியும், கணினி படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா அப்போது இதை ஒரு 8209 போஸ்ட் இதை அழகாக என்ன பண்ணுறாங்க, கால்ஃபார் பண்ணுறாங்க. கால்ஃபார்னால் அதுவும் மறைமுகமாக தான் எல்லாமே நடக்குது. இது இந்த சர்க்குலர் இதாக தான் நடக்குது. திரைமறைவில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லம் தேடி கல்வி இதை பற்றி தான் இப்போ பிரச்சனை. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல இந்த இல்லம் தேடி கல்வியில் உள்ளவங்கள்லாம். சரியா? அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இதுக்கு கணினி ஆசிரியர்களை நியமிக்கிறது தான் முறையான இது. கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியணும், தெரிஞ்சு அவங்க அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அதுவும் என்ன செய்யும். அங்கே லேபில் போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் அவங்க என்னத்தை நடத்த போகிறாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் தான் அதாவது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட உதாரணங்கள் தான் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, கம்ப்யூட்டரில் அந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் மெயில் அனுப்புகிறாங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, மெயில் அனுப்புகிறாங்க. மெசேஜும் லிங்க்கில் அனுப்புகிறாங்க. மெசேஜும் என்ன பண்ணுறாங்க, லிங்க்கில் அனுப்புகிறாங்க. பாருங்களேன், அதாவது 12:34 ஒருத்தங்களுக்கு மெயில் வந்திருக்கு. எத்தனை மணிக்கு எக்ஸாம் அவங்களுக்கு? 1 to 1:45.
இவங்க வீட்டில் இருந்து சென்டர் வந்து குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் போக முடியும். அதுவும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து கணினி ஆசிரியருக்கு வந்த மெயில். இதே இது இல்லம் தேடி கல்வியில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே என்ன பண்ணலை, எந்த இதுவுமே எந்த விதமான என்ன தாமதமும் ஏற்படாமல் சரியான நேரத்தில், ரொம்ப சரியான நேரத்தில் என்ன பண்ணியிருக்கு, மெயில் போயிருக்கு. ஒருத்தர் கூட ஆப்ஷன் கிடையாது இல்லம் தேடி கல்வியிலேருந்து இது பண்ணவங்களுக்கு. அது வேறு ஒன்று இருக்குது. ஏன்னா கரெக்ட் நல்லா வழி நடத்தியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும், ஐடிகே கோஆர்டினேட்டர்ஸை நல்லா வழி நடத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, உள்ளே இருந்து ஆன்சர் சொல்லி கொடுக்குறது, மொபைலில் செக் பண்ணி ஆன்சர் சொல்லி கொடுக்குறது, ஏன்னா அதுக்கப்புறம் தெரியல, கம்ப்யூட்டர் எப்படி அட்டு போடணும்னு தெரியல, அண்டர்ஸ்கோர் போடணும்னு தெரியல, பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும்னு தெரிலன்னா பக்கத்தில் இருக்க கணினி ஆசிரியர்களை சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதை விடலாம் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, சில மாவட்டங்களில் சில சென்டரில் என்ன பண்ணவே விடலை, கணினி ஆசிரியர்களை பரீட்சை எழுதவே விடலை. இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்களேன், நீங்களே பாருங்கள். அதாவது இது வந்து கணினி ஆசிரியர் இருக்கான், எக்ஸாம் வந்து கணினி பயிற்றுனருக்கு நடக்குது. ஆனால் அதில் எக்ஸாம் எழுதுறதுக்கு யாருக்கு அனுமதி இல்லை, கணினி பயிற்றுனருக்கு அனுமதி இல்லை. எப்படி பார்த்தீங்களா, நல்லா இருக்குதா? இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க தங்களோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு யாருக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ்லாம் கொடுத்துருக்கணும், சிஇஓஸ் கொடுத்துருக்கணும். அவங்க ஒழுங்காக கொடுத்துருந்தா இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஒழுங்காக நடத்திருக்கலாம். ஆனால் இடையில இந்த ஐடிகேன்னு ஒன்று இது பண்ணி இப்போ எல்லா 8209 போஸ்டிங்கும் யார் வரப்போகிறா அப்படின்னா இல்லம் தேடி கல்வியில் உள்ளவங்க. இல்லம் தேடி கல்வியில் அப்போ கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இல்லையா, இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இல்லம் தேடி கல்வி மூலமாக மெயிலே வரலையாமே, நீங்களாம் ஓவர் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்களாமே. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் லேபில் நடக்க திருப்பி அமைச்சரை பார்க்குறதுக்கு சங்கத்தில் இருந்து முடிவு செஞ்சு சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லோரும், உறுப்பினர்கள் எல்லோரும் திருச்சிக்கு போய் ஆசிரியர் இல்லத்தில் சதீஷ் சார் அவர்களை பார்த்து, சிகரம் சதீஷ் சார் அவங்கள பார்த்து என்னெல்லாம் எப்படிலாம் நடந்துச்சு, எப்படிலாம் நம்மளுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கணினி ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல, எழுத்துப்பூர்வமாகவும் அவங்கக்கிட்ட கொடுக்க, இந்த மெயில் வந்துச்சுல்ல, அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் காமிக்கிற எல்லாமே வந்து நடைபெற்றது. இப்போ நடைபெறும்போது நம்மளோட கோரிக்கைகள், அவங்களோட கோரிக்கைகளை அவங்க எடுத்து சொன்னாங்க. எங்களுக்கு இப்படிலாம் இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கம்ப்யூட்டர் லேபுக்கு. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் உபயோகிக்க தெரியாதவங்கள கம்ப்யூட்டர் லேபில் போட்டால் அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் அதாவது அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுது இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா ஓகே. ஆனால் எதுவுமே தெரியாதவங்கள கம்ப்யூட்டர் லேபில் போட்டால் நாளைக்கு குழந்தைகள் தானே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் எம்இஸ் வேலைக்கு மட்டும் போடுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பயிற்றுனர் அந்த இதில் பேசிஸில் போடும்போது நாளைக்கு அந்த இதை கிளாஸ் எடுக்கிறதுக்கும் அவங்க தானே இது பண்ணுவாங்க. நாங்கள் குவாலிஃபைடாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வேலை இல்லை, அவங்க அன்குவாலிஃபைடாக இருக்காங்க அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களோட மனக்குமுறல்களை என்ன பண்ணாங்க, சிகரம் சதீஷ் அவர்களிடம் எடுத்து சொன்னாங்க. சிகரம் சதீஷ் அவர்களிடம் எடுத்து சொல்லும்போது இன்னொரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. கண்டிப்பாக அமைச்சரை நாங்கள் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டது. இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அவரும் வந்து இல்லாமல் மறுக்காமல் அமைச்சரை பார்க்குறதுக்கு நிர்வாகிகளை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அப்படி சொன்னது தான் அமைச்சரை பார்க்குறதுக்கு மாலை நேரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி மாலை நேரத்தில் சிகரம் சதீஷ் சாரும் அவர்களும் நிர்வாகிகளும் சங்கத்தின் செயலாளர் அவர்களும் போய் என்ன பண்ணிட்டு வந்தாங்க, பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ அமைச்சரிடமும் இது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது, எல்லாமே வந்து எடுத்துரைக்கப்பட்டது, எல்லாமே வந்து சொல்லப்பட்டது. இப்படி தான் நடந்துச்சு, இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு. சொன்னதை அமைச்சரும் வந்து காது கொடுத்து கேட்டு கண்டிப்பாக இந்த இந்த 8209 போஸ்டிங்களும் 8209 போஸ்டிங்கும் கண்டிப்பாக கணினி ஆசிரியர்களுக்கு பெற்றுத்தர உறுதியளித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு செய்தி கிடச்சிருக்கு. இந்த செய்தி கிடைக்கும்போது நம்ம இந்த செய்தி நல்லதாக அமைந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்ருக்குறோம்.
இப்போதைக்கு இந்த நல்லது நடக்கும். அடுத்து 6 முதல் 10 வரை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கணினி பயிற்றுனர் நியமிக்க நமது முதன்மையான கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்திருக்கிறார்கள்.